ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயங்கள் விஜய் பார்வதிக்கு வந்திருக்கு. பிக் பாஸ் வச்சு செஞ்சிட்டாரு. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நினச்சி பார்த்துட்ருக்கீங்க, அதுதான் விஷயம். ஸோ மறக்காமல் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுற விஷயங்கள் சூப்பராக வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கமருதீன், விஜய் பார்வதி அவங்களோட ஃபேன்ஸ்க்கு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இதை தான் போன வருஷம் வந்துட்டு முத்துக்குமரன் பண்ணார், ஆரி அவர்கள் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சரிங்களா. இந்த ஒர்க் அவுட் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாண்ட்ரா அமித் பேசிகிட்டு இருக்காங்க, இவர் ஓடிட்டுருக்காரு. ஆனால் அவர் மைக் போட்டிருக்காரு கமருதீன். விஜய் பார்வதி மைக் போடல, ஆனால் பேசலை. பேசும்போது தான் வந்துட்டு எப்பயுமே இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பேசும்போது வந்துட்டு சொல்லுவாங்க, பேசலைன்னா மைக் போடாமல் நிறைய பேர் கைட்டு வச்சுருப்பாங்க. அதை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். எப்பயுமே அவங்க பேசவே இல்லை, சத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் பிக் பாஸ் அங்கே வந்து பார்வதி மைக்கை போடுங்கன்றாங்க. வேறு வழி கிடையாது, அவ்வளோதான். செக்கு வச்சிட்டாங்க. அவங்க சத்தியமாக நான் பேசலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. இந்த பக்கம் அமித்தும் கத்துறாரு. ஏன்னா அமித்து கேட்கலாம், அமித்தை பூச்சி அடி நடிக்கிறாங்க. என்ன பண்ணுவார் ஒரு பாவம்? இல்லை சத்தியமாக பிக் பாஸ் நான் சத்தியமாக பேசலன்னு சத்தியம் பண்ணுறாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அது உண்மையிலேயே பிக் பாஸ் சொன்னாரா, இல்லை அங்கே இருக்கவங்க ஏதாவது வேலை செஞ்சு விட்டாங்களா, அந்த ரெக்கார்டிங் வாய்ஸ் இருக்கும்போது அதை போட்டு விட்டாங்கன்னு தெரியல. இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. இது இன்னொரு கொடுமை என்னென்னா, அவரும் சொன்னார், கூட இருக்கிற கமருதீன் சொன்னார், இல்லை சத்தியமாக நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு. நீ சும்மாவே போட்டு இருக்கணும் தானே, ஏன் நீ கழட்டி வைக்கிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் பார்வதி வந்து அமித் சொல்கிறார். உண்மைதான். ஆனால் இது என்ன ஒரு கொடுமைனா, கண்ணி வந்து இந்த நேற்று வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே போயிட்டாங்க. ஒன்றுமே பிரச்சனை இது வரைக்கும் வரவே இல்லை. அதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, விஜய் பார்வதிக்கு இப்போது வீட்டில் இருக்கிற 13 பேரை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லணும். அதெல்லாம் டாஸ்க்கு. அதை வேறு புலம்பி எப்படி காண்டாகிறாங்க. ஷோ இப்போ இருக்கிற பேரும் வந்து எல்லாரை பற்றியும் நான் நல்ல விதமாக பேசுவேன். இதே பார்வை தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அழகாக பேசுனாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஓகே. இப்போ அவங்க அந்த வன்மத்தை கக்கணங்க பாருங்கள், அதுலேருந்து அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ அப்படியே காண்டா வராங்க, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. அதாவது சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி எல்லா பக்கமும் இப்போ ப்ரெஷர் அந்த பொண்ணுக்கு. நைட்டு கமருதீன் ஒரு மாதிரி பேசி விட்டாப்புல, அதுலேயே அவங்க காண்டாயிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் விஜய் சேதுபதி வச்சு செய்கிறாரு. உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் கழுவி ஊற்றுறாங்க. அதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் திவ்யாவை பற்றி ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னது காக்கா ஆகி போயிடுச்சு. அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சுற்றி இருக்கவங்களாம் ஏன் கேட்கலன்றாங்க. நைட்டு வந்து விஜய் பார்வதியை குட்டிச்சாத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு சபரி கலாய்க்கிறார். ஆனால் அந்த மாதிரி அவர் நடக்கலை, அந்த மாதிரி இருக்குன்னு இவங்க நம்ம திவ்யாவும் அதை தான் சொல்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ட்ரௌசரை போட்டு இருக்கும்போது அப்படி தான் தெரியுதா அப்படின்றாங்க. என்ன இது? இவங்களை பற்றி பின்னாடி யாரும் பேசக்கூடாதான், பேசினா கோவம் வருமா. ஆனால் இவங்க மட்டமாக பேசுவாங்களாம். அதுலேயும் விஜய் பார்வதியை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா? போன வாரம் உப்பு தொட்டில் போட்டு ஒன்று அமுக்க போகிறேன், பக்கவாதம் வந்துடும், என்னென்னமோ பேசுனாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் இந்த ஓரவஞ்சனை பண்ணுற விஜய் சேதுபதி அவர்கள் சத்தியமாக எனக்கு புரியல. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அவங்க இது அமித் ரொம்ப நல்லவர். அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. அவங்க வந்து படுத்துட்ருக்காங்க, அவர் படுத்துட்ருக்காரு, பக்கத்தில் போய் ஏதோ சொல்லி இது பண்ணிகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து தேவையில்லாமல், அதுவும் சின்ன விஷயத்துக்கு நோட் பண்ணி கூட அங்கே அதுவும் வெளியில் பார்த்ததை விட இப்போ கொடூரமாக இருக்காங்களாம். இதெல்லாம் நீங்கள் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு சப்போர்ட் இருக்குது, நீங்கள் பேசலாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இல்லைல்ல. அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி மைக்கு போடலை, அது தப்பு தான், இல்லைன்னே சொல்ல வரல. ஆனால் பேசுனா தான் மைக் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நிறைய பேர் நாங்கள் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை வைப்பாங்க. இப்போ பேசாமல் இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை போட்டுட்டு ஓடும்போது தங்குன்னு நாங்கள் ஒரு சில பேர் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கரெக்டாக அது வந்து அந்த உடம்போடு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பொண்ணு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால கீழே வரைக்கும் தொங்கும். அதனால் பின்னாடி வந்து இப்போ சப்போஸ் பின்னாடி மாட்டினாலும் பின்னாடி டங்குன்னு அடிக்கும். அதனால் சரி பேசாமல் நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனதுக்கு இது ஒரு தண்டனை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.